தமிழ் பிஸ் மணித்து நிலவுலவங்களுக்கும் வணக்கம். கடந்த வாரம் லோகோக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் என்னென்ன அர்த்தங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். நிறைய பேர் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு அடுத்த 10 பிரபலமான லோகோவை பற்றி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்னென்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 10 லோகோவுடைய உண்மையான அர்த்தங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாகவே இந்த சீரீஸில் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லோகோவுடைய மீனிங் எதுன்னா மாஸ்டர் கார்டு. ஸோ இந்த மாஸ்டர் கார்டுடைய லோகோ ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க வந்துட்டுருக்கு. 1966ஆம் ஆண்டு முதல் 2 கலரை தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சர்க்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை சுற்றி தான் இவங்க எப்போவுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டு தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் மாஸ்டர் கார்டு அப்படின்ற பேர் எல்லாமே கீழே கொண்டு ஒரு லோகோவுடைய சிம்பிளை மட்டும் மேலே வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ரெட் அண்ட் எல்லோ அப்படின்ற இந்த 2 கலரை தான் மேக்ஸிமம் அவங்க ப்ரிஃபர் பண்ணி இந்த லோகோவில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெட்டுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் அதிகமாக இருக்கும், உங்களுடைய பேஷனை நீங்கள் காட்ட முடியும், அதே போல் ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த இருக்கும் அப்படின்றத தான் இந்த ரெட் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ பிரேவரி, பேஷன் அண்ட் ஜாய். இதே எல்லோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி. ஸோ செழுமையை அதிகமாக சுட்டி காட்டும் வகையில் எல்லோ இருக்குன்றதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் நாங்கள் இந்த 2 கலர் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நீங்கள் பணக்காரராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான 4 இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டிஸ் அப்படின்றது இந்த 4 தான். இந்த 4மே இந்த 2 கலரில் வர்றதுனால நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக டெல். ஸோ டெல் கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே இப்போ பார்த்துருப்பீங்க. லேப்டாப்ஸ், மானிட்டர்ஸ் அப்படின்றது போல் எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அந்த பலவிதமான ப்ராடக்ட்ஸில் இந்த டெல் லோகோ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த டெல் ரொம்ப சிம்பிளான ஒரு லோகோ தான். DELL அப்படின்ற அந்த பேரையே தான் லோகோவாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இ மட்டும் கொஞ்சம் சாஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா, எப்போவுமே இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியம் இருக்குது, டர்ன் த வேர்ல்ட் ஆன் இட்ஸ் இயர் அப்படின்றது தான் ஒரு ஃபேமஸான வாக்கியத்தை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, டி அப்படின்ற எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காது போடுவோம், இ அப்படின்ற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான விஷயங்களையும் அந்த காதில் நீங்கள் சொல்ல வைக்க முடியும். இந்த உலகத்தையே அந்த காதில் தான் உங்களால் கொண்டு போக முடியும். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கவங்க கிட்ட அப்படின்றத தான் அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் வடிவில் நீங்கள் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் எக்ஸைட்டிங்கான விஷயத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. மூன்றாவதாக வோடஃபோன். ஸோ வோடஃபோனுடைய லோகோ எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு லோகோன்னு சொல்லலாம். பட் லோகோவுடைய உண்மையான அர்த்தம் கண்டிப்பாக முக்கால்வாசி பேருக்கு கரெக்டாக தெரியறதுக்கான சான்சஸே கிடையாது. என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த லோகோவை நீங்கள் கொஞ்சம் ஒத்து பாருங்கள். பட் இது இப்படி பார்க்கக்கூடாது. கொஞ்சம் திருப்பி பார்க்கும்பொழுது இது ஒரு கொட்டேஷன் மார்க் போல் இருக்கும். ஸோ வாக்கியத்தெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது அந்த வாக்கியத்துக்கு முன்பகுதியிலையும் சரி பின்பகுதியிலையும் சரி இந்த கொட்டேஷன் மார்க்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி எங்கள் வோடஃபோன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் விஷயம், இந்த நிறுவனம் உங்களுடைய கம்யூனிகேஷனை எப்போவுமே முழுமையாகவும் சென்று சேர்க்கும். முன்னாடியும் பின்னாடியும் நாங்கள் கம்பல்சரி இருப்போம் அப்படின்றத ரொம்ப அழகாக இவங்க டினோட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நான்காவதாக ஃபயர்ஃபாக்ஸ் பேரை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஃபேமஸான ப்ரௌசர்னு சொல்லலாம். குரோமுக்கு அடுத்தபடியாக இல்லை குரோமுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ப்ரௌசர். நானும் பர்சனலாக யூஸ் பண்ணுறதும் இதுதான். இந்த ஃபயர்ஃபாக்ஸ் பேரில் இருக்குதுங்க, இது ஒரு ஃபயர்ஃபாக்ஸ், அதாவது ஒரு ஃபாக்ஸ் தான், ஆனால் அது கூட ஃபயர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நினைப்பீங்க. பட் இந்த லோகோவில் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஃபாக்ஸ் கிடையாது, அதாவது ஒரு நரி கிடையாது. இந்த லோகோவில் கொடுத்துருக்கிறது ஒரு பாண்டா. ஆமாங்க, ஒரு சிவப்பு பாண்டா. இது வெறும் சைனாவில் மட்டுமே ரொம்ப அரிய வகையான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவப்பு பாண்டா தான் இந்த ஃபயர்ஃபாக்ஸ் லோகோவில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அனிமல் அப்படின்னு சொல்லலாம். இதை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விதமாக 2010ஆம் ஆண்டு ஒரு 2 சிவப்பு பாண்டாவை அவங்க தத்தெடுத்து கூட ஃபயர்ஃபாக்ஸ் நிறுவனம் வளர்க்கவும் ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அந்தளவுக்கு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு பாண்டா தான் இந்த ஃபயர்ஃபாக்ஸ் லோகோவுடைய ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, எல்லாருமே எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொண்டு போகிற ஒரு விஷயத்தை நாங்கள் எப்போவுமே யூனிக் தான் செய்வோம் அப்படின்றத ஒரு மீன் பண்ணுற வகையில் இந்த சிவப்பு பாண்டாவை கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க டிசைன் பண்ணி இந்த ஃபயர்ஃபாக்ஸ் லோகோவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஐந்தாவதாக சாம்சங். ஸோ சாம்சங்கை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபேக்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். சாம்சங்குடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, அவங்க ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்தப்போ அவங்க 3 ஸ்டார்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொரியன் லாங்குவேஜில் அது சக்ஸஸ் மற்றும் லக்கை மீன் பண்ணுறதை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்து அவங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த லோகோ, சாம்சங் லோகோவை டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ளூ கலர் ஃபாண்ட்டில் இந்த சாம்சங் அப்படின்னு இருக்கக்கூடிய
லோகோவுடைய இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருந்தாங்க ப்ளூ கலரில். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 10 டிகிரி கோணத்தில் வந்து திருத்திருக்கும். ஸோ இதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட பார்க்கும்பொழுது, சாம்சங் ஆரம்பிக்கும் போது எஸ்லேயோ இருக்கட்டும் இல்லை ஜிலியாக இருக்கட்டும் உங்களுக்கு ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து தொட்டிருக்கும். இதற்கான காரணம் நாங்கள் ஓப்பனாக இருப்போம் எப்பவுமே அப்படின்றத சொல்கிறாங்க. கூடவே இந்த எக்லிப்ஸ் ஷேப், இந்த ஓவல் ஷேப்க்கான உண்மையான அர்த்தம் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்லலாம் பார்த்துருக்கலாம் இல்லை ஃபோட்டோஸில் பார்த்துருக்கலாம். அந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸுடைய ஷேப் எப்படி இருக்கும், நாங்கள் அது போல் இந்த லோகோ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். காரணம் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீன் பண்ணுற வகையில் சொல்கிறாங்க. 6வதாக OnePlus. ஸோ இந்த லோகோக்கு அர்த்தம் தேடி தான் நிறைய நாள் வந்து நிறைய நேரங்களே வந்து கழிஞ்சதுன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு இதில் மீனிங் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நான் பிராண்ட் கிட்டையும் வந்து கேட்டு பார்த்துட்டேன், OnePlus டீம் கிட்டே இருந்தோம். பட் அவங்களும் எங்களுக்கும் இதை பற்றின அதிகமான ஒரு விஷயம் வந்து தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் சிம்பிளான ஒரு விஷயம் அவங்க மீன் பண்ணுறது, எப்போவுமே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ஒன்று இருக்கும். பட் அவங்களுக்கு மேலே +1 நாங்கள் தான் அப்படின்றத மீன் பண்ணுற வகையில் தான் இந்த லோகோவை டிசைன் பண்ண இருக்கிறதா வந்து ஒரு நார்மலான ஒரு கோட்டை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் வந்தாலும் இன்றைக்கி லீடிங்கில் வரக்கூடிய எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு +1 வந்து இவங்க மட்டும்தான். ஸோ அதை தான் வந்து நம்மளும் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த OnePlus லோகோ இதுதானா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மீனிங் வந்து பிடிச்சிருக்கான்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 7வதாக வாட்ஸ்அப். எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு 2 விஷயங்களை வந்து அந்த லோகோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று அந்த பபிள் கொண்ட அந்த எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஷேப், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ பபிள் அப்படின்ற அந்த சிம்பிளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து காமிக் புக்ஸ்லேருந்து புக்கில் நீங்கள் எங்கே படித்தாலுமே சரி, யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னா அது ஒரு பபிள் வச்சு தான் வந்து அதுக்குள்ளே வந்து அவங்க பேசுகிற மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. அதற்கான அர்த்தம் அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்றது போல தான். அதே இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா தான் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் வாட்ஸ்அப் இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்றது மீன் பண்ணுற வகையில் இருக்கக்கூடிய பபுளாக இருக்கட்டும், அதை அவங்க சொல்கிறது ஒரு மெசேஜிங் மூலியமாகவோ வாய்ஸ் கால் மூலியமாகவோ தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் தான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு அந்த பபுள்குள்ளே ஃபோனை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃப்ளிப்கார்ட். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய மீனிங் ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அந்த லோகோவை சுற்றி அவங்களுடைய பேரை சுற்றி தான் வந்து போயிட்டுருக்காங்க. பட் சிம்பிளான ஒரு விஷயம், கார்ட் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் விஷயம், ஃப்ளிப்கார்ட். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணுங்கள், ஷாப் பண்ணிட்டு போங்க ஆன்லைனில் அப்படின்றத தான் இவங்க மீன் பண்ணி இந்த லோகோ வந்து அவங்களுடைய பேரை வச்சுருக்காங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய லோகோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததில் ஒரு வீல் வச்சுருந்தாங்க. பட் இப்போது அந்த எஃப் அப்படின்றதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது போல் அந்த எஃப் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. கூடவே அந்த பேக் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த கூடைக்குள்ளே நீங்கள் என்ன ஷாப் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ வேகமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுதான் ஃப்ளிப்கார்ட்கான உண்மையான மீனிங்ன்றதை நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும். 9வதாக ட்விட்டர். ஸோ ட்விட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறவங்க மறக்காம என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, தமிழ் டெக் அஃபிஷியல். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்விட்டருடைய பேர்டை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டான ஒரு பேர்ட் தான். ஸோ இந்த பேர்ட் டிசைனிங் எல்லாம் முன்னாடியே அவங்க கலர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மாற்றிட்டே வந்தாங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் வேறு எந்த கம்பெனியும் யூஸ் பண்ணாத ஒரு கலர் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். இந்த ட்விட்டர் பேர்டை இப்போ ரீடிசைன் பண்ணி இப்போ அவங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த ஒரு பேர்டாக இருந்தாலும் கண்டினியூஸாக வந்து பேசிகிட்டே இருக்காது. சின்னதாக ட்வீட் மாதிரி, அதாவது வந்து சின்னதாக கூ அப்படின்ற மாதிரி தான் வந்து விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து ஒவ்வொரு மீனிங்குமே வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அதே போல் நீங்கள் ட்விட்டர்லேயும் வந்து உங்களுக்கு தேவையான வகையில் ட்வீட்ஸ் அப்படின்றத சின்ன வகையில் மீனிங்ஃபுல்லாக ஸ்வீட்டாகவும் கொண்டு போகலாம், ஃபாஸ்ட்டாகவும் கொண்டு போகலாம் அப்படின்றத மீன் பண்ணுற வகையில் தான் இந்த லோகோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 10வதாக மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட்டுடைய லோகோ ரொம்ப சிம்பிளான ஒரு விண்டோ ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டைம்லையும் கொஞ்சமாக மாறினாலும் பட் அந்த 4 பாக்ஸ் அப்படின்றது மாறவே கிடையாது. உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே அது ஒரு ஜன்னல் போல தான் வடிவமைப்பு வந்து இருக்கும். ஸோ இந்த ஜன்னல் வழியாக நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு உலகமே வந்து விருந்து தெரியும். ஸோ இந்த ஜன்னல் தான் உங்களுடைய விஸ்டம் ஆஃப் ஹோப் அப்படின்றது போல தான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய டிசைன் வந்து லோகோவுடைய டிசைன் வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த விண்டோஸ் அப்படின்ற ஒரே இந்த காரணத்தினாலையும் தான் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் விண்டோஸ் அப்படின்ற பெரியம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் லோகோடைய சிம்பிளான ஒரு அர்த்தம்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எல்லா லோகோ பத்தின அர்த்தங்கள் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில அர்த்தங்கள் நமக்கு ரொம்பவே புதுமையாகவும் இருந்திருக்கும், ரொம்பவே ஆச்சரியமூட்டும் வகையிலும் இருந்திருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இதை தொடர்ந்து அடுத்ததாக இந்த பர்டிகுலர் லோகோ சீரீஸ்ல நம்ம அடுத்ததாக வந்து வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணணுமா, வேற எந்த கம்பெனியை பத்தின லோகோவுடைய உண்மையான மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அடுத்த வீடியோல அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே அந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த லோகோ உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமாக அதன் உண்மையான அர்த்தங்கள் என்னன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.